கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷத்திலிருந்து கடைசியாக வரக்கூடிய ராசி மீனம். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாத்துலேயும் சுபிட்சம் ஏற்படுவது தான் முதலில். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஜென்மசனினா தோப்புக்கரணமாவது போடணும். போடலன்னா அந்த ஜென்மசனி வேலையை காட்ட நீங்கள் தான் அனுப்பிக்கும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதைகள், ஜாயிண்ட் பெயின்ஸ், பாத உறுப்புகள், நகங்கள் வரைக்கும் தொந்தரவு பண்ணும். வாகனங்களில் தொலைதூர பயணமாக இருந்தாலும் ஒரு சிதற்காய் உடைப்பதோ ஒரு எலுமிச்சை பழத்தை வைப்பதோ, அதை எல்லாரும் திட்டோம், மூட நம்பிக்கை, இதுவாக உன்னை காப்பாற்ற போகுது. ஆனால் ஒரு காவு கொடுப்பது என்பது முக்கியம். ராஜகனி என்பது முக்கியம். எலுமிச்சை பழம், தேங்காய் என்பது, காய் என்பது மிக முக்கியம். இதெல்லாம் பயன்படுத்துங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. முன்னோர்கள் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார். தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் யார் வரணும்? மீனம். நிறைய ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடியது. உள்ளூர் பயணம், கடல் பக்கம் நிறைய ட்ராவல், ஷிப்பில் போகக்கூடியது, ஷிப்பு சுற்றுலா செய்யக்கூடியது, நிறைய அளவுக்கு பெரிய, அதே போல் ஏர்ஃபோர்ஸு, நேவி, இதிலெல்லாம் அதிகமாக சேரக்கூடிய ராசிகளில் மீனம் வருவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஞானிகள், ஆதீனங்கள், குருமார்களுடைய தரிசனம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். விநாயகரை மணமணியம் கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல காலசர்ப்ப தோஷத்திலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். எனவே கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது, சொல்வது, தூக்கத்தில் கேட்பதெல்லாம் நல்லது. நைட்டில் மந்திரம் போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் போட்டுக்காத, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். துணை அல்லது துணைவியார் இடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நீங்கள் காது கொடுத்து கேட்காத மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிட்டால் வெளியிடத்தில் எப்படி பிரச்சனை வராது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மீனராசிக்காரர்கள் இன்னும் அதிகமான முக்கியத்துடன் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அபிராமியை பிடித்து கொள்வது மிக மிக முக்கியம். 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் என்பதனால் கண்டிப்பாக நல்லது அதிகமாக பண்ணுவார். பிள்ளைகள் விஷயத்திலும் வயிற்று உபத்திரத்திலும் பெரிய விஷயமாக செய்ய ரெடியாக இருக்கிறார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், திருக்கடையூருக்கு பிள்ளைகளுடன் போயிட்டு வருவது விசேஷம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கே ஏப்ரலுக்கு பிறகு ராசியை பார்க்கறதுனால இது ஒரு நல்ல ஆண்டு 2026. ஆனாலும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால அனைத்து வேலையும் ஸ்லோவாக நடக்கும். ஒரு மாதத்தில் முடிக்கிற வேலை 3 மாதம் ஆகிடும். தடைப்பட்டு நிற்கும். சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கும். ஒரு சொல்லலான்னு நினைப்பீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த சண்டையில், இந்த பேச்சுவார்த்தையில் நம்ம இதை சொல்லிடலாமேன்னு தோணும். ஸோ அது மாதிரி புத்தி மந்தப்படும், சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். இந்த டைமில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியாது, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசனை பண்ணி பண்ணுங்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிம்மதி இழக்கும், தூக்கம் சரியாக வராது. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்து கருப்பு கலராக கண்ணெல்லாம் இங்கே ஐ சர்க்கிள்லாம் வரும், பிளாக் மார்க்லாம். ஸோ வெளிநாடு வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணுற மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போயிடுவீங்க. பாஸ்போர்ட்லாம் கொஞ்சம் ரெனியூவல் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இடமாற்றம் ஏற்படும். குடும்ப செலவு அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். தூக்கம் கெடும். வேலையில் அதிக தொந்தரவு ஏற்படும். மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு ஆண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, வழக்கில் வெற்றி ஏற்படும். யாராவது உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல கேது இருந்து ராசியை குரு பகவான் ஏப்ரலுக்கு பிறகு பார்க்கறதுனால அடுத்தவங்க மூலிமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புதிய வேலை ஏற்படும். அனுபவம் இல்லாத புதிய தொழில் பண்ணிங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படும். ஸோ ஏப்ரலுக்கு பிறகு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அனுபவம் இல்லாத தொழில் பண்ணாதீங்க. வேலையாட்கள் மாற்றம் ஏற்படும். வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு ஏற்படும். ஏப்ரலுக்கு பிறகு மீனம் வெற்றி. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கார். அதனால் எப்போ பார்த்தாலும் உடல் வலி, வேலை பள் அதிகம், அதுக்கப்புறம் தூக்கம் எல்லாம் போகிறது, மூட்டு வலி, இதெல்லாம் முதுகு வலி ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் இந்த வருஷம் சஞ்சாரம் செய்கிறனால அதுக்குரிய மருத்துவம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் ஆனாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் சரியாயிடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம்.
இந்த வருஷம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையில் வந்து அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். தொழில்துறையில் இடம் மாற்றங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் வந்து எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்டேயோ அல்லது உங்கள் அம்மா சேர்ந்தவங்க கிட்டேயோ நீங்கள் கேட்டு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சிந்தித்து செய்கிறத விட அவங்கக்கிட்ட கேட்டு செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது வந்து வெளிநாட்டு வேலை அல்லது மல்டிநேஷனல் கம்பெனி வேலை விரும்புபவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நன்மைகள் பெறுவதற்காக வந்து குரு ராகவேந்திரரை வியாழக்கிழமை தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் போதுமானது. அல்லது குலதெய்வ வழிபாடு வியாழக்கிழமை செய்யலாம். அதன் மூலமாக இந்த வருஷம் முழுமைக்கும் மீனராசி பிறந்தவர்கள் நல்ல யோகத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதி. மீனராசி நண்பர்களுக்கு 2026 இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எத்தனை நாள் லீவ் எடுத்திருப்பாங்கன்னா நிறைய நாள் எடுத்திருப்பாங்க. சரியாக எதையுமே கண்டினியூ, அதாவது வேலைக்கு போனாலும் அதே இதுதான், போகாட்டி அதே தானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மருத்துவரையாவது சந்திச்சிருப்பாங்க. ஒரே விஷயத்துக்கு 10 மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர் சொன்னார், சார் உங்ககிட்ட தான் சார் எனக்கு கிளியராக கிடைக்கும், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அதுவே இன்னொருத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு இன்னும் அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. வீடு கண்டிப்பாக வருவாங்க, வீட்டினால பெருமைகள் இருக்கும். இல்லைனா வாகனம் கண்டிப்பாக வாங்குவோம். வாகனத்தின் மூலமாக இப்போ தான் புதுசாக வாங்கினா தீபாவளிக்கு போட்ட சட்டை மாதிரி ஒரு 100 பேட்டியாக சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் இருக்குது. தொழிலில் தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு தெரியாமல் சில விரயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் கடன் உதவி கிடைக்கும், நினச்சது வெற்றியாகும், சுய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான விரயங்கள் இருந்தால் சமாளிச்சிருவாங்க. இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டோடு ஆரம்பித்தா இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தனை பேருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த நியூ இயர் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில் இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம், அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் குரு இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு
சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு, சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.